இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா ஆக்ஷன் பட்டன்ஸ். ஸோ ப்ரீவியஸாக பார்த்த வீடியோவில் இருக்க அதே கோடை நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இதிலிருந்து நம்ம ஆக்ஷன் பட்டன்ஸை எப்படி ஆட் பண்ணுறதுன்ற அந்த கண்டினியூவேஷனாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த கோடை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்ஷன் பட்டன் அப்படின்றது நமக்கு இந்த ஆப் பாரில் நம்ம வரக்கூடிய பட்டன்ஸை நான் இந்த இடத்துல வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட் ஆப்புன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு டெக்ஸ்ட்டு கொண்டு வந்து வச்சுருக்கோம். இந்த டெஸ்ட் ஆப்புன்ற டெக்ஸ்ட்டுக்கு ஃப்ரண்ட்டில் தென் அதோடைய பேக் சைடில் இந்த ரெண்டு இடத்துலையுமே நம்ம சின்ன சின்ன ஐகான் பட்டன்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதை எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட் ஆப்புன்ற டெக்ஸ்ட்டுக்கு ஃப்ரண்ட் சைடில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய பட்டனை லீடிங் பட்டன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேக் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல நம்ம லீடிங் பட்டனை ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே இந்த டெஸ்ட் ஆப்புன்ற டெக்ஸ்ட்டுக்கு கீழே வந்துட்டு லீடிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த லீடிங்க்கு பக்கத்தில் நம்ம ஒரு ஐகான் பட்டன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஐகான் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு விட்ஜெட் இருக்குது. இந்த ஐகான் பட்டனை கால் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு சில பேராமீட்டர்ஸ் நமக்கு ப்ரீசெட்டாக வரும். ஃபஸ்ட்டு ஆன் ப்ரெஸ்டு, அடுத்தது ஐகான். சரியா? இதை எப்படி நான் செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணணுன்றதை நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இந்த ஆன் ப்ரெஸ்டில் இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டை சிம்பிளாக டெலீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அடுத்தது அதுக்கு பக்கத்தில் ஓப்பன் க்ளோஸ் கேர்லி ப்ராஸ் போட்டுக்கோங்க. இதுக்குள்ளே என்ன வரும், இதை எப்படி ஒர்க் ஆகுன்றதெல்லாம் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். இந்த பேசிக்லேயே நம்ம பார்க்க தேவையில்ல, குழப்புற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுத்தை மட்டும் இந்த இடத்துல போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ஐகான். இந்த இடத்துல தான் நம்ம என்ன ஐகான் உள்ளே கொண்டு வந்து வைக்க போகிறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஐகான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இதுக்குள்ளே நம்ம ஐகான்ஸ் டாட் அது என்ன ஐகான் அப்படின்றத கொண்டு வந்து வைக்க போகிறோம். நான் என்ன பண்ண போகிறேன்னா மெனு ஐகான் வைக்க போகிறேன். நமக்கு என்ன ஐகான் வேணுன்றதை இந்த டைப் பண்ண ஆரம்பித்தாலே அது ரிலவெண்ட்டாக இருக்க நிறைய ஐகான்ஸ் நமக்கு இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் ஆகும். இங்கே வந்து டைரெக்டாக பிக் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இந்த பேருக்கு இந்த ஐகான் தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இப்போ இந்த மெனு ஐகான் சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு மெனு ஐகான் க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இது நம்ம நிறைய அப்ளிகேஷனில் பார்த்துருப்போம். இதை பர்கர் மெனுன்னு சொல்லுவாங்க, ஜஸ்ட் மெனுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐகான் நமக்கு ஃப்ரண்ட்டில் க்ரியேட் ஆகிருக்கு. லீடிங்னு சொன்னதுனால நமக்கு அது ஸ்டார்டிங்கில் இந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் வரக்கூடிய ஐகான்ஸை ஆக்ஷன் ஐகான்ஸ் ஆர் ஆக்ஷன் பட்டன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ அதை நம்ம அடுத்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நான் ஃபஸ்ட்டு அலைன் பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டெப் அதுக்கு போக போகிறோம். அடுத்து இப்போ கீழே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்ஷன் பட்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுனால ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரே பாக்ஸ் நமக்கு க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஓப்பன் க்ளோஸ் ஸ்கொயர் பாக்ஸ் நமக்கு க்ரியேட் ஆகும். ஏன் அப்படின்னா மோர் தென் ஒன் டேட்டா இல்லை மோர் தென் ஒன் எலமெண்ட் நம்ம கொடுக்கும் போது எப்போவுமே அரே அப்படின்ற ஒரு கான்செப்டில் உள்ளே ஃபீட் பண்ணுவோம். இந்த ஆக்ஷன் பட்டன்ஸும் அப்படி தான். நம்ம மோர் தென் ஒன் ஐகான்ஸை நம்மளால் உள்ளே கொடுக்க முடியும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 3 ஆக்ஷன் பட்டன்ஸ் ஐகான்ஸை நம்ம உள்ளே கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த அரே யூஸ் பண்ணி நம்ம அதை க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண இதே ஐகான் பட்டன்ற கான்செப்டை நம்ம இந்த இடத்துலையும் யூஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ணலாம், ஐகான் பட்டன் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கும் நமக்கு இந்த ஆன் ப்ரெஸ்டு இந்த ஐகான் அப்படின்ற மாதிரி பேராமீட்டர்ஸ் வரும். இதை அலைன் பண்ணிக்கோங்க. இந்த ஆன் ப்ரெஸ்டுக்கு லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் ப்ராக்கெட், அடுத்தது இந்த ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேஸ் கொடுத்துருங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்ன ஐகான் நமக்கு அங்கே வரணுமோ அந்த ஐகானை டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ ஐகான்ஸ் டாட் இங்கே என்ன பண்ணலான்னா ஒரு சர்ச் ஐகான் மாதிரி நம்ம கொடுப்போம். இந்த சர்ச் மேக்னிஃபையர் ஐகான் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். சர்ச் கொடுத்துட்டு சேவ் பண்ணோம்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு சர்ச் ஐகான் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த லீடிங் அப்படின்ற இந்த ஐகான் இருக்கு இல்லையா, இந்த ஐகானுக்கு இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆரோ இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தமாக இது வந்து கொலாப்ஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு சிங்கிள் லைனில் நமக்கு காட்டும்.
இதை என்ன பண்ண போகிறோம், நம்ம டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ ஈஸியாக நம்ம காப்பி பண்ணுறதுக்கு நான் இதை ஃபஸ்ட்டு கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஐகான் பட்டனுடைய எண்டில், அந்த ப்ராக்கெட்டுக்கு எண்டில் ஒரு கமா போட்டுக்கோங்க. இதை அப்படியே ஒரு வாட்டி நம்ம காப்பி பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ண போகிறோம். என்டர், பேஸ்ட். ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணேன்னா எனக்கு இதோட டூப்ளிகேட் இந்த இடத்துல க்ரியேட் ஆகிடும். சரியா? இப்போ இதில் போயிட்டு இந்த ஐக்கானோட பேரை மட்டும் நான் மாற்றிக்கிறேன். இங்கே சர்ச்ன்னு இருக்கா, இதை டெலீட் பண்ணிவிட்டு நான் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் மாதிரி எனக்கு வேணும்னு வச்சுக்கிறேன். சரியா? நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ ஒரு பெல் ஐக்கான் மாதிரி நமக்கு வரும். இப்போ சேவ் பண்ணோம்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் க்ரியேட் ஆயிடுச்சு. மறுபடியும் இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு வாட்டி காப்பி பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இப்போ இங்கே வந்துட்டு என்ன பண்ணலான்னா, ஒரு ப்ரொஃபைல் ஐக்கான் மாதிரி க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு பேர் வந்து அக்கௌண்ட் சர்க்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை சேவ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு குட்டி ப்ரொஃபைல் ஐக்கான் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஆக்ஷன் ஐகான்ஸ் ஆர் ஆக்ஷன் பட்டன்ஸ்னு சொல்லலாம். இது வந்து லீடிங் பட்டன் ஆர் லீடிங் ஐகான் பட்டன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஆப் பாரில் நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை கொண்டு வந்து வச்சதுக்கும் டெக்ஸ்ட்டை கொண்டு வந்து வைக்கிற மெத்தட், அண்ட் அது பக்கத்தில் ஐகான்ஸை நம்ம உள்ளே கொண்டு வந்து வைக்கிற ப்ராசஸ். ஓகேவா?